Hello students, exercise 2.5 11 sum பார்க்கிறோம். ரொம்ப important sum, 5 marks point of view ல ரொம்ப important sum. The sum of three consecutive terms that are in AP is 27. Again நம்ம பார்த்தோம்னா R in AP ன்னு வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணோம்? is 27. ஆனா சம்னு கொடுத்திருக்காங்க. மூணு terms ஒரு AP ல இருக்கிற மூணு terms ஆட் பண்ணா ஆன்சர் 27 வருது. sum of three consecutive terms பார்த்தாலே AP ல நம்ம எதை எடுக்கணும்னா AP ஓட ஜெனரல் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் A இருக்கும், ரெண்டாவது A plus D இருக்கும். இதுக்கு முன்னாடி டேர்ம் பாத்தீங்கன்னா A minus D இருக்கும். இதுதான் அந்த டேர்ம். இந்த மூணு டேர்ம் தான் எடுக்கணும். A plus D, A plus 2D எடுக்க கூடாது, ஆன்சர் வராது. அப்போ மூணு டேர்ம்ஸ் கொடுத்துட்டு அதோட டோட்டல்னு கேட்டா நம்ம என்ன பண்ணணும்? இந்த மூணு டேர்ம் தான் எடுக்கணும். let 3 terms be, அதாவது நம்ம அந்த எடுக்கிற டேர்ம்ஸ் வந்து இது நம்ம எடுத்துக்கோம். அப்போ இதோட டோட்டல் கொடுத்திருக்காங்க 27. அப்போ அப்படியே டோட்டல் பிளஸ் போட்டுற வேண்டியது. இது ஒரு டேர்ம் பிளஸ் இந்த டேர்ம் பிளஸ் இந்த டேர்ம், இதோட டோட்டல் வந்து 27. ஏன் இந்த மூணு டேர்ம் எடுக்கணும்னா அப்பதான் இந்த மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் ஆகி a ஓட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிக்கலாம். a plus a plus a 3a வா, 3a equal to 27, a equal to 27 divided by 3, a equal to 9, a equal to 9 ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு a கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க பாரு, and their product is 288. இதோட ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் is 288. அப்ப மல்டிப்ளிகேஷன்னா a minus d into a plus d into a equal to 288. மல்டிப்ளிகேஷன் பிராக்கெட் போட்டா மல்டிப்ளிகேஷன் தான். ஏன் இரண்டு ஃபர்ஸ்ட் எழுதுறேன்னா இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா a minus b into a plus b ஃபார்முலா மாதிரி இருக்கு, அதனால இப்படி எழுதிருக்கோம். மல்டிப்ளிகேஷன் எப்படி வேணா எழுதிக்கலாம். அப்போ a minus b into a plus b வந்து a square minus b square ஃபார்முலா, a square minus b க்கு பதிலா இங்க d இருக்கு, அப்போ d square போடுங்க, a square minus b square. இது ரெண்டு இதோட ஃபார்முலா இங்க எழுதியாச்சு. இப்போ பேலன்ஸ் a மட்டும் தான் இருக்கு. இப்போ a ஓட வேல்யூ நமக்கு தெரியும், சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 9 equal to 280. இப்போ a நமக்கு தெரியும், அப்போ 9, அப்போ 9 square minus b square equal to 288. இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 9 இந்த பக்கம் வந்து டிவிஷன் ஆயிடுச்சு. அப்போ 9 square minus d square equal to 32. கேன்சல் பண்ணா 32. இப்போ இதோட வேல்யூ 81. 9 square வந்து 81. இந்த plus 32 இந்த பக்கம் கொண்டு வந்திருக்க minus 32 ன்னு வரும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது d ஓட வேல்யூ. d ஓட வேல்யூ இங்க நெகட்டிவ்ல இருக்கு, அதனால அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. plus b square ஆ மாறிடும். இது சால்வ் பண்ணா 49 வரும். 49 equal to d square. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது d தான். அப்போ d ஸ்கொயர் அந்த பக்கம் போனா ரூட்டா மாறிடும். ரூட் ஆஃப் 49 ஸ்கொயர் அந்த பக்கம் போனா ரூட் ஆஃப் வரும். ரூட் ஆஃப் 49 வந்து 7. ஸ்கொயர் ரூட் போட்டாலே பிளஸ் ஆர் மைனஸ் போடணும். அப்போ d கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொண்டு போயிட்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி அந்த டேர்ம் என்னன்னு பாத்துறோம். வெறும் நான் இது மட்டும் தான் போட்டுருக்கோம், ஃபார்முலா மட்டும் தான் போட்டுருக்கோம், ஆனா என்ன நம்பர்னு போடல, அதை இப்போ போட்டுருவோம். a minus d. ஃபர்ஸ்ட் நம்ம a வந்து 9 எடுத்துப்போம், d வந்து -7 எடுப்போம். a 9 எடுத்தா 9 minus 7, அப்ப ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, +7 கமா a வந்து 9, அப்புறம் a plus d, a வந்து 9 plus d தான் -7. அப்போ 16 9 2 இதான் ஆன்சர். இப்போ +7 எடுத்தோம், அதே மாதிரி -7 எடுப்போம். a equal to 9, d equal to +7, -7 எடுத்தோம், +7 எடுத்தோம். இதுல என்ன சேஞ்ச் வரணும், அப்படியே ரிவர்ஸ்ல எழுதினா போதும், நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது இல்ல. ரிவர்ஸ் பண்ணா அதான் ஆன்சர் வரும். 2, 9, 16. Students, so exercise 2.5 ல 12th sum பார்க்கிறோம். The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9th term to 13th term. 6th term 8th term ஓட ரேஷியோ கொடுத்திருக்காங்க, ஆன்சர் 7:9. 6th termனா நம்ம என்ன எழுதுறோம்னா T6 ன்னு எழுதுவோம். ரேஷியோனா நம்ம டிவைடட் பை எழுதுவோம், அது பழகுறதுக்கு. அப்போ is ன்னு சொன்னாலே equal to 7. ரேஷியோ சிம்பல் கொடுத்தா அதை டிவைடட் பை எழுதலாம். இப்போ ஜெனரல் ஃபார்முலா ஒரு கண்டிப்பா எழுதுங்க, Tn equal to a plus n minus 1 into t. இப்போ இதுல a plus n equal 6 போடலாமா? அப்போ 6 minus 1 into d. இதுல அதே மாதிரி a plus 8 minus 1 into d போடும். இது 7, இது 9. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இது வந்து a plus 5d.
அப்போ 9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9a 45d வரும் ஈக்குவல் டு இது a plus 7d கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7a plus 49d வரும். இப்போ a ஒரு பக்கம் d ஒரு பக்கம் 9a plus 7a இந்த பக்கம் வந்தால் minus 7a 49d plus 45d இந்த பக்கம் போனால் minus 45d 2a equal to 4d அப்போ கேன்சல் பண்ணால் a equal to 2d. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி கொண்டுட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆன்சர் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இவ்வளோ தான் நம்மளால பண்ண முடியும், அதை பண்ணியாச்சு. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9th டேர்ம் டு 13th டேர்ம். 9th டேர்முக்கும் 13th டேர்முக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ 9th டேர்முக்கு என்ன நம்ம எழுத முடியுமோ அதை எழுது. a plus 9 minus 1 into d அவ்வளோதான் நம்ம எழுத முடியும் 9th டேர்ம். 13th டேர்ம் என்ன எழுத முடியும், a plus 13 minus 1 into d ன்னு எழுதலாம். a தெரியாது plus 9 minus 1 8d ன்னு எழுதலாம். அதே மாதிரி a plus 12d ன்னு எழுதலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே இதை யூஸ் பண்ணலாம். a equal to 2d ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். a க்கு பதில் 2d plus 8d. கீழே அதே மாதிரி a க்கு பதில் 2d plus 12d. 2d plus 8d வந்து 10d வரும். இது பார்த்தீங்கன்னா 14d வரும். dd கேன்சல் 2 ஆல் பண்ணீங்கன்னா 5/7 ஆன்சர் கிடைச்சது. இப்போ இதை வந்து ரேஷியோவில் எழுதணும். ரேஷியோ ஆஃப் P9 is to P13 equal to 5:7. Hello students, exercise 2.5ல 13 sum பார்க்குறோம். சம் ரொம்ப லென்த்தாக இருக்கிறனால ஷார்ட் பண்ணியிருக்கேன். In a winter season, the temperature in Ooty from Monday to Friday is in the form of AP அப்படின்னு சொல்றாங்க. The sum of temperatures from Monday to Wednesday is 0 degree ன்னு சொல்றாங்க. Monday to Wednesday னா 3 days வரும். 3 days னா 3 வேல்யூஸ் ஓட சம் வந்து கொடுத்திருந்தானா நம்ம என்னென்ன டேர்ம் எடுக்கணும்னு உங்களுக்கே தெரியும். a minus d a plus d தான் எடுக்கணும். இது a minus d இது a plus d னா அடுத்த டேர்ம் வந்து a plus 2d ஆ இருக்கும். இது வந்து a plus 3d ஆ இருக்கும். இப்போ இந்த மூணு டேர்ம்ஸ் வந்து டோட்டல் பண்ணா 0 வரும்னு சொல்றாங்க. அப்ப நம்மளும் டோட்டல் பண்ணுவோம். a minus d plus இந்த டேர்ம் plus இந்த டேர்ம் equal to 0 ன்னு சொல்லிருக்காங்க. plus d minus d cancel. 3a equal to 0. a equal to 0/3. a equal to 0. அப்ப a equal to 0 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா Wednesday to Friday இந்த மூணு டேர்மோட டோட்டல் வந்து 18 சொல்றாங்க. அப்ப இந்த மூணு டேர்மோட டோட்டல்னா அப்ப அதை அப்படியே ஆட் பண்ணுங்க. a plus d plus a plus 2d plus a plus 3d equal to 18. இப்போ a ஓட வேல்யூஸ் எதுவுமே தேவையில்லை, ஏன்னா எல்லாமே 0 தான். அப்ப a எல்லாம் விட்டுருங்க, d மட்டும் ஆட் பண்ணுங்க. 1d 2d 3d அப்ப 6d வரும். 6d equal to 18. d equal to 18/3 அப்போ d equal to 6 ன்னு வரும். இது 6 அப்போ கேன்சல் பண்ணா 3 வரும். d equal to 3. அப்போ மண்டே என்ன டெம்பரேச்சர், இந்த டேஸ்ல டெம்பரேச்சரை கண்டுபிடிக்க சொல்றாங்க. மண்டேக்கு நம்ம என்ன பேர் எடுத்தோம்னா a minus d ன்னு எடுத்தோம். அப்போ a வந்து 0, d வந்து 3. a 0 minus 3. அப்போ மண்டே வந்து -3 டிகிரி செல்சியஸ். அவங்க கொடுத்துருக்க வேல்யூ டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதே எடுக்கணும். அப்போ டியூஸ்டே நம்ம a ன்னு எடுத்துருக்கோம். a னா 0, அப்போ 0 டிகிரி செல்சியஸ். வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா a plus d. a வந்து 0 plus 3, அப்போ 3 டிகிரி செல்சியஸ். தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா 0 plus 2d, அப்போ 2 into 3, அப்போ 6 டிகிரி செல்சியஸ். அப்போ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா a வந்து 0, 3 into 3, அப்போ 0 plus 9 டிகிரி செல்சியஸ். Students, exercise 2.5ல 14 sum பார்க்கிறோம். Priya earned rupees 15,000 in the first month. First என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். 15,000. Thereafter her salary increased by rupees 1,500 per year. First yearல 15,000 வாங்குறா, next yearல 1,500 increase ஆகுது. அப்ப next yearல பாத்தீங்கன்னா 15,000 இருக்கு. next yearல பாத்தீங்கன்னா அவளோட salary வந்து 16,500 இருந்தது. அப்போ her expenses are 13,000 during the first year. அவளோட expenses பாத்தீங்கன்னா 13,000 இருக்கு first year செலவு. அப்போ
எக்ஸ்பென்சஸ் வந்து 900 இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ இந்த வருஷம் இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணியிருந்தானா அடுத்த வருஷம் 13,900 செலவு பண்ணியிருக்கோம். ஹவு லாங் இட் வில் டேக் ஃபார் ஹர் டு சேவ் 20,000 per month? அவளோட சேவிங்ஸ் வந்து எத்தனை வருஷம் இல்லை எத்தனை மாதம் கழிச்சு 20,000 வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ சேவிங்ஸை பற்றி தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க, இன்கம் பற்றி எக்ஸ்பென்சஸ் பற்றி இல்லை. அப்போ சேவிங்ஸ்னா என்னன்னா இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் தான் சேவிங். இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் 15,000 மைனஸ் 13,000 வந்து 2,000. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவளோட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,000 இருக்கும். அப்போ A ஈக்குவல் டு 2,000. ஏன்னா சேவிங்ஸை பற்றி தான் கொஸ்டினே இருக்கு. அப்போ சேவிங்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சேவிங்ஸோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 600. A தெரிஞ்சிச்சு, D தெரிஞ்சிச்சு, லாஸ்ட் வேல்யூ தெரிஞ்சிச்சு. லாஸ்ட் வேல்யூனா TN 20,000 தெரிஞ்சிச்சு. இப்போ எத்தனை அவ்வளோ லாங் தேவைன்னா எவ்வளோ நாள் n தான் கண்டுபிடிக்கும். இப்போ n தான் கண்டுபிடிக்கும். கொஸ்டின் TN ஈக்குவல் டு A plus n minus 1 into T. லாஸ்ட் வேல்யூ தெரிஞ்சிச்சு 20,000, அதை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 20,000 ஈக்குவல் டு A. ஸ்டார்டிங் அவரோட சேவிங்ஸ் எவ்வளோன்னா 2,000 ப்ளஸ் n தெரியாது, D வந்து 600. இந்த 600 உள்ள மல்டிப்ளை பண்ண, ஏன்னா n minus 1 into D. இப்போ தனியாக இருக்க 2,000 இப்போ கொண்டு வந்து 20,000 minus 2,000 equal to, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 600 into n வந்து 600n minus 600 into 1 வந்து minus 600. இதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா 18,000 வரும். இந்த மைனஸ் 600 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, பிளஸ் 600 ஈக்குவல் டு 600n 18,600 வரும். இங்க இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 600 கீழே கொண்டு வந்துருங்க. 2 0 2 0 கேன்சல். 6 3s are 18 1. அப்போ n equal to 31 days. ஏன்னா இயர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் அடுத்த இயர்ல இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. n equal to 31 years.